வெண்ணிலாவை வந்து எப்படியாவது வந்து மீடியா கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக வந்து சதி செய்கிறாரு. அதே மாதிரி வெண்ணிலாவையும் பேச வைக்கிறாரு பசுபதி. வெண்ணிலாவும் வந்து அழுது புலம்பி பயங்கரமாக பேசுகிறாங்க. இதனால் வந்து ரொம்ப வந்து விஜய் பற்றி தப்பாக பேசுகிறாங்க மீடியாவில். இதை பார்த்து வந்து தாத்தா பாட்டி வருத்தப்பட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் இதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் வெண்ணிலா வீட்டுக்கு வராங்க. வெண்ணிலா வந்து நல்லா விஜய் வந்து செம்மையாக கேட்டு அனுப்புகிறாரு. உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, மரியாதையை மூஞ்சில் பிடிக்காது அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்கள், எப்படியாவது வந்து நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நாளைக்கு நீ கழுத்தை தாலி கட்டுற விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. விஜய் வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணுற தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிகிட்டு கரெக்டாக எல்லோரும் வந்து வெயிட் பண்ணும்போது கரெக்டாக மண்டபத்துக்கு போகிறாரு. அந்த கோயில் மண்டபத்துக்கு இந்த போலீஸ்க்கோட வந்து வரதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா, எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி வர வைக்க சொல்லியிருக்கீங்க, அப்போ உங்களை எல்லாரும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பசுபதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் மேடம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, விஜய் உங்களை வந்து மனப்பூர்வமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு மீடியா எல்லாமே வந்து கேட்டுட்ருக்காங்க. வெண்ணிலா என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து பசுபதியும் அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாரு. அப்போ பசுபதி கண்ணை காட்டுறாரு. உடனே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அன்பரசு போயிட்டு போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த விஜய் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, இன்றைக்கி நல்ல மாதிரி வேஷம் போடுறான், வெள்ளாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் செமையா டென்ஷன், யார் இப்படிலாம் பண்ணது, லாஜிக்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. பாருங்கள் சார், உங்கள் முன்னாடி சட்டையை பிடிக்கிறான் அப்படின்னு கரெக்டாக போலீஸ் வந்து விளக்குறாங்க. என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு, சார் அந்த பொய் சொல்கிறான் சார், எல்லாம் பொய் சொல்லி வேணும் இப்படி பண்ணிட்டு இருக்கான் சார், எதுவாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பேசுறேன்னு எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. தாத்தா இங்கே வராரு. தாத்தா பார்த்தா சரி என்னப்பா அப்படின்னு, இந்த ஆள் இந்த மாதிரி என்கிட்ட நான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பாண்டமாக வந்து போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் தாத்தா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அன்பரசை பார்த்து, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உன்னை இவ்வளோ நாள் வச்சு பார்த்துக்கிறதுக்கு தேவைதான் எங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆகிறாரு. உடனே அன்பரசை பார்த்து முறைக்கிறாரு. சரிப்பா நீ கவலைப்படாதப்பா, எப்படி உன்னை வெளியே எடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து நேராக தாத்தா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து நடந்த விஷயத்தில் கல்யாணிக்கிட்ட சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட. அவங்க வந்து இப்படி பண்ணிட்டானே அந்த ஆள், சே அந்த ஆள் ஒரு மருமகனா, அவனை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு நம்ம ராதா தான் அப்படின்னு. என்னம்மா சொல்கிறேன், ஆமாம் ராதா வந்தால் அந்த ஆள் அடங்கிடுவான், நம்ம ராதா தான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. தப்பும் செய்யலை சார், உண்மையிலேயே வந்து இவர் போய் சொல்கிறாரு சார்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இல்லைங்க, அதுக்கு தேவையான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, இவங்க சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து சொல்கிறாரு. ஆமாங்க பாருங்கள், எங்கள் சம்மந்தி சொல்ல தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாக்கிட்டையும் விஜய் சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. சார் வேறு வழியில் சார், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜயை சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இந்த சூழ்நிலையே தாத்தாவும் ராதாவும் அங்கே வராங்க. ராதா பார்த்து அதிர்ச்சி அடைகிற அன்பரசு, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது வந்து ராதா அப்படின்னு மரியாதையாக கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கு, அப்படி வாங்கலை அப்புறம் புருஷன் பொண்டாட்டின்னு பார்க்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ராதா, இந்த விஷயத்தை தலையிடாத, என் பிள்ளையோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், உன் பிள்ளையோட எதிர்காலம்னா அப்போ அவனும் எனக்கு பிள்ளை தானே, நீ அப்படி நினைக்கலையே ராதா, நான் என்ன பண்ணுறது, நான் அப்படி நினைக்கல, இவ்வளோ நாள் வச்சு அவங்க பார்த்துருக்காங்க, என்னோட அக்கா பையனுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் சும்மாவே விடமாட்டேன், அவன் என்னோட பையன், அவன் வயிற்றுல வேணால் பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் விஜய் வந்து என் பையன்தான், இங்கே பாரு என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சார், இவர் சொல்கிறது எல்லாமே பொய் சார், எனக்கு எல்லாமே தெரியும், இவர் பழி வாங்குறதுக்காக தான் சார் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எங்கள் குடும்பத்தையே வந்து அவங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், அதுக்காக தான் சார் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. என்ன மேடம் சொல்கிறீங்க, ஆமாம் சார் இதுதான் உண்மை சார், நீங்கள் வேணால் அவரே கேட்டு பாருங்கள், எனக்கு இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. இப்போ வாபஸ் வாங்கலை, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. வந்து வேறு வழி இல்லாமல் வந்து வாபஸ் வாங்கிறாரு. இதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி.